சாமானியர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒருத்தரை பற்றி பேச போகிறோம். அவர் நம்ம தமிழுக்கு தெரிஞ்சவர் தான். கடந்த ஒரு 2.5 வருஷமாக தமிழோட அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர். ஒரு சுனாமி மாதிரி அவரோட பேச்சுக்கள் இருக்குது. எல்லோரும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அவர் பேச்சு பல ஆண்டு காலமாக ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பல அரசியல்வாதிகளை பார்த்துட்டாங்க. ஆனால் இவரை மாதிரி ஒரு அரசியல்வாதியை இது வரைக்கும் தமிழகம் தமிழகமே சந்திச்சதில்லை, அரசியல்வாதிகள் சந்திச்சதில்லை. அப்பேற்பட்ட ஒரு ஆளுமையை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அவர் வேறு யாரும் இல்லை. நான் சொல்லும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சொல்லும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இன்ட்ரோடக்ஷன் யாரை பற்றி பேச போகிறேன் அப்படின்றத. தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அவர் எப்பேற்பட்டவர், அவர் எங்கேருந்து வந்தார், என்ன படிச்சிருக்காரு அப்படின்னு நிறைய பேருக்கு எல்லாருக்குமே நான் படித்த புத்தகங்களை பார்த்து படிச்சிருப்போம். இருந்தால் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஐஐடி படிச்சிருந்தார், அப்புறம் ஐபிஎஸ் ஆனார். ஐபிஎஸ் படிக்கும்போதே எம்பிஏ படிச்சுட்டு இருந்தார். அவர் ரெண்டுமே சேர்மெண்ட்டாக 2 ஹையர் கிராஜுவேஷன் முடித்த ஒரு இன்டெலிஜென்ஸ் சொல்லலாம். ஏன்னா ஒரு ஐஐடி முடிக்கிறதே பெரிய விஷயம், ஒரு ஐபிஎஸ் முடிக்கிறதே பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது ஒரு எம்பிஏவும் சேர்த்து முடிச்சிருக்காரு. அப்புறம் ஒரே நேரத்தில் 2 விதமான உயர்கல்வியை படித்த ஒரு இன்டெலிஜென்ட் ஃபெலோ, அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது இல்லாமல் ஒரு 9-10 வருட காலம் ஐபிஎஸ் பெங்களூரில் அவர் வேலை பார்த்துருக்காரு. அதில் வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு அதை ரிசைன் பண்ணிவிட்டு தமிழக பாஜக கட்சிக்கு ஒரு தலைவராக சேர்ந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய அரசியல் பார்த்துருக்கோம். பிஜேபிக்கு முன்னாடி இருந்த அரசியல் தவிர நம்ம நிறைய பேர் பார்த்துட்டோம். தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க இருந்தாங்க, அதேமாதிரி எல் முருகன் அவர் இருந்திருக்காரு, அப்படியே அதேமாதிரி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருந்திருக்காங்க. அது மாதிரி பல தலைவர்கள் பாஜகவோட தலைவர்களாக இருந்திருக்காங்க. ஆனால் இவர் வந்த பிறகு மட்டும் ஏன் ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்றத நம்ம கொஞ்சம் கடந்த 2 வருஷமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இவரோட பேச்சுக்கும் இவருக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் பேச்சுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நம்ம அதோட பேட்டிகள் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடந்த 2.5 வருஷத்தில் இவரை மாதிரி ஒரு எதிர்க்கட்சி தலைவராக யாரும் செயல்படலையா? அதாவது அதிமுக தான் ஆக்சுவலாக எதிர்க்கட்சியாக செயல்படணும். ஆனால் கடந்த 2.5 வருஷமாக அதிமுக ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படலை. அதற்கு பதிலாக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவராகவே செயல்பட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு அவரோட பேச்சுக்கள் இருக்குது. அவர் எடுத்து வைக்கிற கருத்துக்கள் அவ்வளோ சரியாக இருக்குது. அவர் எடுத்து வைக்கிற குற்றச்சாட்டுக்கள் அவ்வளோ பலமாக இருக்குது. ஆளுங்கட்சியே இத்தனை வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக ஆண்ட கட்சி திமுக. அதுவே பாஜக அண்ணாமலையை பார்த்து பயப்படாம முன்னால் பாஜக கட்சினாலே அது ஒரு கட்சி அப்படின்ற ஒரு கோணத்தில் இருக்கும். ஆனால் இப்போ பாஜக கட்சி விட அண்ணாமலையை பார்த்தாலே ஒரு பயம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இப்போதைக்கு திமுகவும் சரி, ஆண்ட கட்சி அதிமுகவும் சரி, இப்படி ஒரு அரசியல் தலைவர் பேச முடியுமா? அவ்வளோ ஓப்பன் டாக்கா, அவ்வளோ நாலேஜபிளாக. ஏன்னா நம்ம அரசியல் தலைவர்கள்லாம் எப்படிப்பட்டவங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எவ்வளோ அறிவாளிகள், எவ்வளோ அறிவு மேதைகள், என்னென்ன படிச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் இவர் ஒரு வித்தியாசமான ஒரு தலைவராக இருக்கார். இவர் ஹேண்டில் பண்ணுறதே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம அதிமுக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, 2 பேருமே இவரை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது தெரியாமல் தவிக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம், அதை பற்றி நம்ம இப்போ பேசுவோம். அவரோட முக்கியமான ஒரு முதல்ல ஆரம்பிக்கும் போது 2.5 வருஷத்தில் ஒரு முக்கியமான ஒரு இது ஆரம்பித்தார். ஆவின் உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஆவினில் ஸ்வீட் கொடுத்தாங்க. எப்போயுமே தீபாவளிக்கு ஸ்வீட் கொடுக்குறது வழக்கம். அதாவது அரசு ஊழியர்களுக்கு சீட் கொடுக்கறது வழக்கம். அதை வெளியில் இருந்த ஒரு ஆவினுக்கு கொடுக்காம, அதாவது ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் கொடுக்காம அதை வெளியில் கொடுத்தாங்க. அதை பார்த்திங்கன்னா அதை ஒரு இதுவாக கண்டுபிடிச்சார். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஊழல் நடக்கும்போது, அதாவது எப்போயுமே ஊழல் நடந்த பிறகு தான் எல்லாத்தையுமே கண்டுபிடிப்பாங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் ஊழல் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்க போகுது அப்படின்ற கண்டுபிடிக்கக்கூடியவராக இருக்கார். அதுதான் அவரோட திறமையாக இருக்குது. அதனால தான் இவங்க திமுக கட்சி பயப்படுறாங்க. இவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, பிஜிஆர் எண்ணற்ற குற்றச்சாட்டுகள் வச்சுருக்கு. குற்றச்சாட்டுன்னு கூட சொல்ல முடியாது. அது எல்லாமே அது எல்லாமே ஒரு டாக்குமெண்டேஷனாக வச்சுருக்காரு அவர். அதனால தான் பார்த்து பயப்படுறாங்க. முன்னெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதிமுக பற்றி திமுக சொல்கிறது, திமுக பற்றி அதிமுக சொல்கிறது, குற்றச்சாட்டு இவங்க கட்சியில் இருக்க அவங்க கட்சியை பார்த்து, ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எதிர்கட்சி ஆளுங்கட்சியை பார்த்து குற்றம் சொல்கிறது, இவங்க ஆளுங்கட்சியை பிறகு அந்த எதிர்கட்சி இவங்கள பார்த்து குற்றம் சொல்கிறது, அப்படி ஒரு ஓரலாக இருக்கும். ஆனால் இவர் வந்த பிறகு என்னாச்சுன்னா ஒரு டாக்குமெண்டேஷனாக, ஒரு எதிர்கட்சியாக, ஒரு ஆதாரத்தோட இவர் எப்படி அடிக்கடி பேசுவார். இது சொல்ல ஞாபகம் வருது. நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் இப்போ தற்போதைய முதலமைச்சர் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர், நான் வாய் புளித்ததோ பேச மாட்டேன், நான் கலைஞரின் பேர் மகன் அல்லவா, நான் எதையும் ஆதாரத்துடன் தான் பேசுவேன் அப்படின்வார். ஆனால் எந்த அளவுக்கு ஆதாரம் இருக்குன்னு தெரியாது. அது மாதிரி கேஸும் போட மாட்டார். ஆனால் இவர் தைரியமாக
அந்த ஆதாரத்தை மக்கள்கிட்ட காமிக்கிறார். அவர் ஆதாரம் இருக்குன்னு சொல்லுவார் தவிர மக்கள்கிட்ட அதை எதிர்த்து காட்ட மாட்டார். ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு அந்த ஆதாரத்தை கொடுக்குறாரு. அதாவது ஆதாரத்தோடு பேசுகிறது மட்டுமல்ல, அந்த ஆதாரத்தை பொது வழியில் வைக்கிறார். அது மாதிரி பொது வழியில் யாருமே எனக்கு தெரிஞ்சு வச்ச மாதிரி தெரியல. எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சி தலைவராக இருந்தாலும் பேசுகிறது தான் நிறுத்திப்பாங்க. ஆனால் இவர் வந்த பிறகு என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஆதாரத்தை வெளிப்படையாகவும் மக்கள்கிட்ட அதை காமிக்கிறாரு. மக்களும் அது புரிஞ்சுக்கிறாங்க. இது மாதிரி நடந்திருக்கு, இது மாதிரி நடக்குது, எதிர்கட்சி தலைவராக இவர் செயல்படுறாரு அப்படின்ற மக்கள் இவரை ஆதரிக்கிறாங்க. வர இளைஞர்கள் இவர்கிட்ட ஒரு ஈர்ப்பு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவரோட ஏஜ் 37-38 வயசு தான் ஆகுது அவரோட ஏஜ். நம்ம மற்ற எல்லாருக்குமே தெரியும், நம்ம குறைஞ்சது நம்ம எல்லாருமே ஒரு 45, 50, 60, 70, 80. நம்ம முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் 92 வயசு வரைக்கும் ஆட்சியில் இருந்து அதுக்கப்புறம் தான் அவர் இறந்தாருன்னு தெரியும். அதாவது இந்த அரசியல், இந்த கட்சி பதவின்றதோ ஆட்சின்றதோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு விருப்பமாக இருக்குது. 38 வயசுலேயே ஒரு அறிவு சார்ந்தவராக இருக்கார். மற்றபடி இருந்தால் கூட ஏமாற்றிட்டு போயிடலாம். ஆனால் இவர் ஒரு மற்ற தலைவர்களுக்கும் இவருக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன ஒரு வித்தியாசம்னா, இவர் அரசாங்கம் எப்படி நடக்கும்னு இவருக்கு தெரியும். ஏன்னா அரசாங்கத்தில் உள்ளே இருந்தவர் ஒரு 10 வருஷ காலம் ஒரு ஐபிஎஸ்ஸாக ஒரு ஸ்டேட்டில் இருந்திருக்காரு. அதில் அரசாங்கத்தில் எப்படி நடக்கும் தெரியும், அரசியல்வாதிகள் எப்படி நடப்பாங்கன்னு தெரியும். அதனால் இவருக்கு 2 விதமான அரசியல் தெரியும். அரசியல் பக்கமும் தெரியும், உள்ள அரசாங்கத்தில் என்ன நடக்கும் தெரியும். அதனால் இவரை சமாளிக்க முடியல. அவர் இன்னும் அதிமுகவும் திமுகவும் பழைய அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2021 அரசியல் இவங்களுக்கு பண்ண தெரியல. இவரோட வாய்ப்பு ஒன்று இருக்குது. என்னென்னா, சோஷியல் மீடியாவில் இப்போ முன்னெல்லாம் யார் என்ன கருத்து பேசுகிறாங்க, யார் பொய் சொல்கிறாங்களா உண்மையாக சொல்கிறாங்களா, சொல்கிறதா உண்மையாக இருக்கும், பத்திரிகையில் வரதோ இல்லாட்டி மீடியாவில் வரதோ ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆனால் இப்போ சோஷியல் மீடியா வந்த பிறகு மக்கள் அதிகமாக எது உண்மை, எது சரி, எது தப்புன்னு தெரிகிற அளவுக்கு இப்போ வளர்ந்துட்டாங்க. அதனால் சொல்கிற கருத்துக்கள் மேக்ஸிமம் போய் சேருது. முன்னெல்லாம் கருத்துக்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப கம்மியாக இருந்தது. ஒன்று டிவி பார்ப்பாங்க, இல்லாட்டி பார்த்திங்கன்னா பத்திரிக்கை, இதை தவிர வேறு எதுவுமே நியூஸ் இல்லை. ஆனால் இப்போ தற்போது இருக்க காலத்தில் சோஷியல் மீடியா கருத்துக்களை சீக்கிரமாக கொண்டு போய் சேர்க்குது. அதனால தான் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அண்ணாமலை கிடச்சிருக்கு. அவர் ஒரு நிமிஷம் பேச மாட்டாரா, ஒரு 10 நிமிஷம் பேச மாட்டாரா ஒரு மீடியாவில் அப்படின்னு காத்து கிடக்கிறாங்க மக்களும் சரி, ஜேர்னலிஸ்ட்டு கூட என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் கருத்து, இந்த ஒரு கருத்துக்கு அவர் என்ன சொல்ல போகிறாரு, இந்த ஒரு இதுக்கு என்ன கருத்து சொல்ல போகிறாரு, பிரச்சனைக்கோ இந்த ஒரு இதுக்கோ என்ன நடவடிக்கை, அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் அதோட கருத்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இவரோட கருத்து முக்கியமாக என்ன சொல்ல வராரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஆசைப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, இவருக்கும் பழைய இப்போ இன்னொரு விஷயம், நம்ம ஏன் பிஜேபி திடீர்னு இவ்வளோ ஒரு அக்ரஸனாக இவ்வளோ இதுவோ வளர்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, பழைய இருக்க தலைவர்கள் இவருக்குள்ள தலைவர்களுக்கும் உள்ள பேச்சுக்கள் அவரோட வித்தியாசமாக இருக்குது. எது வரதாலும் ஓப்பன் போல்டாக எது உண்மை, எது சரி, எது தப்புன்றதை தைரியமாக பேசுகிறார். அது மக்களுக்கு உண்மையாக பிடிச்சிருக்கு. மக்கள் ஒரு மாற்றத்தை, நான் சொல்லிட்டு மாதிரி மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க. யாராச்சும் ஒரு மாற்றத்தை கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியிலேருந்து சீமான் அவர்களுக்கு கூட ஓட்டு அதிகமாகிட்டே இருக்குது. என்ன காரணம்னா, மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க. யாராச்சும் ஒருத்தர் கொடுக்க மாட்டாங்களா. ஏன்னா கடந்த ஒரு 50 வருஷ காலமாக 1967 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2021 எலெக்ஷன் வரைக்குமே ஒரு மாதிரி போரிங்காகவே மக்களுக்கு போயிட்டுருக்கு. யாராச்சும் ஒருத்தர் மாற்ற மாட்டாங்களா இந்த ஆட்சியை, இந்த 2 கட்சிக்கு மாற்றமாக யாராச்சும் ஒரு புதுவிதமான ஒரு கொள்கையுடைய ஒரு கட்சி வராதா அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. அதில் ஒரு சரியான தலைவர் மக்களுக்கு கிடைக்கல. ஆனால் தற்பொழுது அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. மக்கள் அவரை எதிர்பார்க்குறாங்க. ஆனால் பிஜேபி கட்சி இன்னும் கொஞ்சம் வளரணுமா? ஆமாம், கட்டாயமாக வளரணும். மக்களுக்கு அது அதிகமான அவருக்கு ஓட்டு தெரிவிக்கணும். அப்படின்னா ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாற்றத்தை கொண்டு வரதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணாமலை அவர்கள் எண்மண் எண் மக்கள் அந்த பாத யாத்திரை நடக்க ஆரம்பிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு முன்ன வைகோவை தவிர வேறு யாரும் எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு நடந்ததில்லை. தற்போதைய முதலமைச்சர் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்களும் நடந்திருக்காரு. 234 தொகுதிகளையும் நடைபயணமாக மேற்கொள்றதுன்றது எனக்கு தெரிஞ்சு முதல் தடவையாக அண்ணாமலை அவர்கள் அதுவும் பாஜகன்ற ஒரு கட்சி அதுலேருந்து வந்த ஒருத்தர் அண்ணாமலை அவர்கள் நடந்து போகிறாரு. இது கிராமமாக போகிறாரு. மக்கள் முன்ன பிஜேபின்ற கட்சியோ இல்லாட்டி தாமரைன்ற ஒரு சின்னமோ இருக்குன்ற தெரியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் தான். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அண்ணாமலை வந்த பிறகு கடந்த 2.5 வருஷத்தில் அண்ணாமலை வந்த பிறகு
குட்கிராமங்களில் கன்னியாகுமரியை தாண்டி குட்கிராமங்களில் இருக்கிறது, ராமநாதபுரத்தில் குட்கிராமத்தில் இருக்கிறது கூட, ஏன் தருமபுரியில் மலைப்பகுதியில் இருக்க பழங்குடியினர்களுக்கு கூட கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு அவர் சேர்த்துருக்காரு எனக்கு தெரிஞ்சு. அதனால் மக்கள் வந்து தாமரைன்ற சின்னத்தை ஞாபகம் வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி தாமரை சின்னத்தை ஞாபகம் வச்சுக்கிறாங்களோ இல்லையா, அண்ணாமலையை கட்டாயமாக ஞாபகம் வச்சுப்பாங்க. அண்ணாமலைன்ற பேருக்காகவே எனக்கு தெரிஞ்சு பாஜக இன்னும் ஒரு 2-3 வருஷம் அவர் தலைவராக இருந்தார்னா பாஜக மிகப்பெரிய வளர்ச்சியை அடையும். அவருடைய எண்மண் எண் மக்கள் நடைபயணம் இன்னும் சிறப்பாக போயிட்டுருக்கு. அவர் வர கூட்டத்தை பார்த்தாலே எனக்கு எதுவும் தெரிஞ்சு எதிர்க்கட்சி தலைவர்லாம் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் திமுகவும் அதிமுக அதை பார்த்து தான் பயப்படுறாங்க. எப்படி ஒரு பிஜேபின்றது ஒரு 2% பார்ட்டி 3% பார்ட்டி, அதுக்கு மேலே ஒரு ஓட்டு வாங்க மாட்டாங்க, அவங்களாம் ஒரு கட்சியா அப்படின்னு நினச்சவங்க அண்ணாமலை வந்த பிறகு எப்படி இவ்வளோ கூட்டம் சேருது, இவர் பேசுகிறதுக்கு கேட்குறது மக்கள் எப்படி ஆசைப்படுறாங்க. முன்ன சொல்லிட்டு இருப்பாங்க, திமுக ஆட்சி காலத்தில் முன்ன சொல்லிட்டு இருப்பாங்க, அண்ணா பேசினா அவ்வளோ கூட்டம் வரும், கருணாநிதி பேசினா அவ்வளோ கூட்டம் வரும், மக்கள் மாநாடு போட்டால் லட்சக்கணக்கான பேர் கூடுவாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அண்ணாமலை ஒரு தெருமுனை கூட்டம் போட்டாலே அந்த கூட்டம் வருது. கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் 2000 பேர் 3000 பேர் அந்தந்த தெருமுனையில் நின்னாலே கூட்டம் வருது. இதை பார்த்து அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. முன்னாலாம் பார்த்தீங்கன்னா கட்சி கூட்டம் போடுறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா 1,00,000 பேரை கூட்டி ஆகணும், 1,00,000 பேரை கூட்டி ஆகணும்னா அவங்களுக்கு சோறு ஜென்ரலுக்கெல்லாம் சொல்லுவாங்க, சாப்பாடு போடணும், அதிகமாக காசு கொடுக்கணும், அது இது ஏதோ தான் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பிஜேபின்ற ஒரு கட்சி எனக்கு தெரிஞ்சு எப்பயுமே காசும் கொடுத்தது கிடையாது, சாப்பாடும் போட்டது கிடையாது. அதனால தான் அது ஒரு ஏழை கட்சி, அது ஒரு கட்சியே இல்லை அப்படின்னு மக்கள் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அண்ணாமலை வந்த பிறகு எதுவுமே கொடுக்கல, ஆனால் கூட்டம் வருது. அதுதான் அவங்களுக்கு பயமாக இருக்குது. நம்மளாம் காசு கொடுத்து அது கொடுத்து இது கொடுத்தா தான் கூட்டம் கூட்டுறோம். ஆனால் பிஜேபியில் அண்ணாமலை வந்த பிறகு எப்படியாவது காசும் கொடுக்க மாட்டேன்றாங்க, எது சாப்பாடும் கிடையாது, ஆனால் மக்கள் வந்து கூட்டுறாங்க. ஒரு திருமண கூட்டம் ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு திருமண கூட்டம் போட்டால் கூட அண்ணாமலை அவர்கள் அங்கே வராரு அப்படின்னா அதுக்கு கூட்டம் சேருது. இதை பார்த்து தான் வந்து இப்போதைய இருக்க கட்சிகள் வந்து பயப்படுறாங்க அண்ணாமலையை பார்த்து. எப்படி இந்த கட்சி 2024 எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அண்ணாமலை அவர்களோட எனக்கு தெரிஞ்சு மினிமம் 15% வர 2024 தேர்தலில் அவர் கட்டாயமாக வாங்குவாருன்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்குது. அந்த ஒரு பயம்தான் வந்து ஆளுங்கட்சிக்கும் சரி, தற்போது எதிர்கட்சின்னு சொல்கிற எடப்பாடி அவர்களும் சரி. எடப்பாடி வந்து இப்போ 5 மாநில தேர்தலுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா 5 மாநில தேர்தலில் இப்போ நடந்தது 5 மாநில தேர்தலில் பிஜேபின்ற கட்சி வந்து தோற்றுரும், ஜெயிக்க மாட்டாங்க, மத்தியவாதி தோற்றுருவாங்க, ராஜஸ்தானில் தோற்றுருவாங்க, சத்தீஸ்கரில் தோற்றுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படியே மாறி போய் அதிகமான சீட்டுகள் அதிகமான ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. அதனால் இப்போ என்ன எடப்பாடி யோசிக்கிறாரு, எப்படியாவது திருப்பியும் பிஜேபி கிட்ட சுதந்திர மாட்டோமா, கூட்டணி இல்லை அப்படின்னு யோசிக்கிறாரு. என்ன காரணம்னா இப்படி ஒரு அடுத்த வாட்டி 2024 எப்படியா இருந்தாலும் 2024 3வது முறையாக மோடி தான் பிரதமராக போகிறாரு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த 5 மாநில தேர்தலை வச்சு ரொம்ப எல்லா மீடியாக்களும் சொன்னாங்க, அவ்வளோதான் இந்த தோத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்தியா கூட்டணி தான் காங்கிரஸ் வந்துடும் அப்படி இப்படி எதோ வச்சுட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா என்ன ஆச்சு, எல்லாமே இப்போ தலைகீழாக மாறி போச்சு. குறைஞ்சது ஒரு 50 சீட்டு வருவோமா 60 சீட்டு வாங்குவோமா காங்கிரஸோட நிலைமை அது மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு வர எலெக்ஷனில் பிஜேபி மினிமம் 350 சீட்டு. அதுவும் இல்லாமல் மோடி அவர்களே சொல்லியிருக்காங்க, ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை, ஒவ்வொரு தொகுதியிலையும் மினிமம் 50% வாக்காளர் 50%க்கு மேலே நம்ம வாங்கணும், 50% மக்கள்கிட்ட நம்மளோட பணி போய் சேரணும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து நாட்டுக்கு மக்களுக்கு நற்பணிகளை நம்ம செஞ்சுருக்கோம். இந்த ஜல்ஜீவனாக இருக்கட்டும், இல்லாட்டி கேஸாக இருக்கட்டும், இல்லாட்டி வீடு கட்டு திட்டமாக இருக்கட்டும், இது மாதிரி எவ்வளோ எண்ணிலடங்கான திட்டங்களை வந்து பிரதமர் மோடி கொடுத்துருக்காரு. அதனால தான் ஒவ்வொரு வாட்டி ஜெயிக்க முடியுது. 2014 சரி, 2019 சரி, இப்போ 2024 சரி. எப்படி இந்த இன்டென்ஷன் அவர் வந்து யோசித்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி குஜராத்தில் அவர் இருக்கும்போது பிஜேபி எப்படி கடைசி 25 வருஷமாக அவங்களால இருக்க முடியுது, ஒரு ஆளுங்கட்சியாகவே ஒரு 25 வருஷம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஒரு வாட்டி ஜெயிச்சுன்னா அடுத்த வாட்டி ஜெயிக்க முடியாது. அதை ஒரே ஒரு தகர்த்தவர் வந்து எம்ஜிஆர் அவர்கள் 3 வாட்டி வந்தார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் 2 முறை வந்தாங்க. ஆனால் அது ஒரு சாதனையா அப்படி சொல்ல முடியாது. அதில் வந்து பொலிட்டிக்கல் நியூவன்சஸ் நிறைய எதனோ பண்ணி தான் அது 2016 வந்து 2வது வாட்டியாக ஜெயலலிதா அவர்கள் வந்தாங்களே தவிர மக்களாக விருப்பப்பட்டு ஓட்டு போட்டு வந்தாங்க அப்படி சொல்ல முடியாது. எம்ஜிஆர் அவர்களால் சொல்லலாம், மக்கள் வந்து விருப்பப்பட்டு ஓட்டு போட்டு எம்ஜிஆர் அவர்கள் தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் ஜெயலலிதா அவர்கள் வந்து விருப்பப்பட்டு தான் ஓட்டு போட்டு 2வது வாட்டி தேர்ந்தெடுத்தாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் குஜராத்தில் வந்து கடந்த 5 முறையாக மக்கள் விருப்பப்பட்டு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்காங்க.
அதை மாதிரி ஒரு இது தமிழ்நாட்டில் வரணும். அண்ணாமலை அவர்கள் ஒரு வாட்டி ஜெயிச்சிட்டாருன்னா எனக்கு தெரிஞ்சு பிஜேபி ஒரு வாட்டி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னா 2026 எதிர்கட்சியாகவோ 2031 ஆளுங்கட்சியாகவோ சப்போஸ் வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பிஜேபியை தமிழ்நாட்டில் இருந்து அகற்றுவது மிக கடினம். அது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால தான் திமுகவும் சரி அதிமுகவும் சரி எப்படியாவது அண்ணாமலையோட வளர்ச்சியை தடுக்கணும், அவர் மேலே ஏதாவது கேஸ் போடலாமா, அவர் ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. ஆனாலும் எதுவும் முடியாது. அண்ணாமலை வரப்போகிற 2024 26 சாதிக்க போகிறார். சில பேர் சொல்கிறாங்க அவர் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவர் நாலேஜ் இருக்குது. அதனால எல்லாரும் மேக்ஸிமம் எல்லாரும் சொல்கிறாங்க அவர் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 2036 அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகலாமா, ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பார்ப்போம். அண்ணாமலை பற்றி இது வரைக்கும் நம்ம பேசியிருக்கோம். அரசியலில் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்ன நடக்குதுன்னு நம்ம வருங்காலத்தில் பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம்.